வகை என்னது கண்ணுக்கு தட்டுப்படுதா அதை அள்ளி போட்டு வந்துடுறதே ஏன் பொழப்பு. இது வந்து இருதாட்சி மல்லியா, பார்க்க அவ்வளோ அழகாகவும் பெரிய பெரிய பூவாகவும் இருந்துச்சு, மொட்டும் அவ்வளோ பெருசு. இது வந்து நாட்டு மதுரை மல்லி, மதுரை மாதிரி கொழுந்து வாசம், அது மாதிரி நான் வைக்கிறப்ப அப்படியே மனம் வீசும். இது வந்து பீட்ரூட்டு கொய்யாவாம். எனக்கு பார்த்தோன்னே என்னடா ஒரு வித்தியாசமாக இருக்குது, நம்மக்கிட்ட பிங்கு கொய்யா இருக்குது, நாட்டு கொய்யா இருக்குது, என்னென்னமோ இருக்குது, இந்த கொய்யா இல்லையன்ட்டு 3 பிஞ்சோடு இருந்துச்சு. அப்போ தானே இது இந்த கொய்யான்னு தெரியும். சரின்ட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். ஆமாம், இப்போ வந்து குழியை தோண்டி இதை வந்து நல்லபடியாக வச்சு நல்லா காய்க்கட்டும் மக்களே. இல்லை இந்த கொய்யா மரத்துக்கு வந்து குழி வந்து நல்லபடியாக தோண்டியாச்சு. ஏன் தோண்டோம்னா 2 நாளாக மழை, அதனால கம்பி வச்சு கொடுத்தோன்னே பொதுன்னு மண் வந்துருச்சு. இப்போ வந்து இந்த வாங்கி வந்துருக்கோம்ல, இந்த பேக்கெட் வந்து அழகாக பொறிச்சு இப்போ வந்து குழிக்குள்ளே நம்ம இறக்க போகிற வாங்க. எல்லா கடையிலையும் சொல்கிறாங்க மண் வந்து உடையாமல் எடுக்கணும்ண்டு. ஆனால் நான் வைக்கும் போதே மண்ணை நிறையா டே உடச்சிருக்கேன், எனக்கு நல்லா தான் வந்திருக்கு. இப்போ வந்து நல்லபடியாக வைப்போம். அப்பனே முருகா எம்பெருமானே நல்லபடியாக காய்க்கணும், காய்ச்சி புள்ள ஊட்டி எல்லாம் நல்லா சந்தோஷமாக பிடிங்கி தின்னணும். ஆமாம், என் புள்ள ஊட்டி நல்லபடியாக பேரம்பெத்தியோட எல்லாம் பிடிங்கி சாப்பிட அவ்வளவுக்கு இந்த மரம் வந்து நல்லபடியாக காய்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இறைவனை வேண்டி நல்லபடியாக வந்து ஊண்டியாச்சு. ஓகேங்க, வரேங்க மக்களே, வரேன், பாய். அம்மா இன்னமும் என்ன பண்றீங்க? செடியை கையால ஊண்டுனேன், புல்லு கிடக்கு, அந்த புல்லு. ஆமாம்மா, ஆமாம், அந்த புல்லையும் புடிங்கி போட்டுருவோம். அப்புறம் இதுக்கு வேற சத்து உள்ள அதுக்கு தான் போகும்.